ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமறியாவல். இன்றைக்கி நம்ம 5 புள்ளியில் ஒரு சின்ன கோலம், காலையில் வெள்ளிக்கிழமை அவசரமாக எந்திரிக்கும் போதும் நீங்கள் போடக்கூடிய ஒரு சின்ன கோலம் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நம்ம இதை பொதுவாக சதுரம் போட்டு இந்த டிசைனை போடுவோம். இன்றைக்கி ஒரு வட்டம் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். வட்டம் போட்டு உள்ளே வளைவாக 4 மூலையிலையும் கொண்டு வந்துட்டு எப்பவும் போடுற மாதிரி ஒரு டிசைன் தான். அதுலேயே நீங்கள் உங்களை ஓன் திங்கிங் வச்சு நிறைய டெக்கரேஷன் நீங்கள் பண்ணலாம். இதே கோலத்துலேயே நான் சும்மா சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பொதுவாக நிறைய பேர் எதுக்காக கோலம் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமலே போட்டுட்ருக்கோம். கோலங்கிறது ஒரு அழகு மட்டும் இல்லை, நமக்கு புத்துணர்ச்சி தர ஒரு விஷயத்தையும் தாண்டி இது ஒரு மருத்துவ ரீதியான நமக்கு உடம்புக்கு நல்லது செய்கிற ஒரு விஷயமும் கூட. என்ன அப்படின்னிங்கன்னா, நீங்கள் கோலம் போடும்போது என்ன செய்கிறீங்க, உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் பயன்படுத்தி தான் மாவு விடுறோம் இல்லைங்களா. அந்த ஆள்காட்டி விரலோட நுனியையும் பெருவிரலோட நுனியையும் வச்சு தான் நம்ம அங்கே தான் மாவு எடுத்து விடுறோம். அந்த மாவு அது விரலை விடும்போது அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். நம்ம இந்த 2 விரலோட நுனியிலையும் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த ப்ரெஷர் யோகாவில் ஒரு முத்திரையாக சொல்கிறாங்க. நம்ம பல ஆசனம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 2 விரலையும் எஜ்ஜின்னு தான் ப்ரெஸ் பண்ணி உட்காந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்குபஞ்சர்லையும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அக்குபஞ்சர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த விரலை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. அப்போவே இதெல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் காலையில் எழுந்திரிச்சு புத்துணர்ச்சியாக நம்ம பண்ணணும். இது நம்ம லேடிஸ்க்கும் சரி யாருக்குமே அந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது உடம்புல பல விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணுது. அதை நம்ம தெரியாமலே ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இதை எதுவுமே ஃபாலோ பண்ணாமையே விட்டுட்டோம். இப்போ இருக்க தலைமுறை சுத்தமாக கோலம்னா என்னென்னே தெரியலன்றது மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் போட்டுட்ருக்காங்க. போடாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம கோலம் போடுறதுங்கிறதையே மறந்து போயிட்டோம். அவங்களுக்காக சொல்கிறேன். இது மாதிரி ஒரு வேளை நிறைய கோலமெல்லாம் இப்போ மறந்து போனதுனாலையோ என்னவோ தான் நிறைய பிரச்சனைகளுக்கு, உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோமோ. சின்ன சின்ன இது மட்டும் சொல்ல, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்த நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். இந்த மாதிரி கோலம் லேடிஸ் செஞ்சு காலையில் போடும்போதே நிறைய கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளே வராதுன்றாங்க. குமிஞ்சு நிமிர்ந்து போடுறதும் இந்த விரலில் மாவு எடுத்து விடுறதுனாலையும் நிறைய பிரச்சனை நம்ம உடம்புல வரவே வராது. இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டு பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படியெல்லாம் போடாதனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோமோன்னு கூட நமக்கே தோணுற மாதிரி இருக்குது. அதனால் இனியாவது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். சின்ன சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சின்ன கோலம் ஒரு நாள் 2 புள்ளி வச்சு ஒரு நாள் போட்டு பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நமக்கு இடம் இருக்கிறத பொறுத்து காலையில் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு குமிஞ்சு ஒரு கோலம், சின்ன கோலத்தையும் ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம் நின்று. அதுக்கு ஒரு 10 நிமிஷத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சுத்தமாக நம்ம சொல்லித்தரதையே விட்டுட்டோம். இனி வர காலங்கள்லையாவது ஒரு கோலம் எப்படி போடணும், குழந்தைங்களை இப்போ நம்ம முழுக்க 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 படிப்பு, மற்ற ஆக்டிவிட்டி, மற்ற கிளாஸஸ் அந்த மாதிரி தான் அனுப்புகிறோமோ. இந்த மாதிரி நம்ம மறந்து போன பல விஷயங்களை குழந்தைங்களுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பல விஷயங்களை நம்ம சொல்லித்தராமையே விட்டுட்டோமோன்னு தோணுது. இந்த மாதிரி இனி வர காலங்கள்லையாவது நம்ம சின்ன சின்னதாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இப்படி பல பிரச்சனைகள் தீருதுங்கிறத அவங்களுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இது நல்ல அவங்களுக்கும் எப்போ பாரு ஒரே விஷயத்தில் மூழ்கி இருக்கவங்களுக்கு ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகும் இது இருக்கும் இல்லைங்களா. எப்போ பாரு படிப்பு, கிளாஸு, டியூஷனு அந்த மாதிரியே குழந்தைங்க இருக்கும்போது வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இது பண்ணலாம். ஆனால் பொதுவாக பெண் பிள்ளைங்களுக்கு தான் இந்த மாதிரி கோலம் போடுறதுல கொஞ்சம் விருப்பம் இருக்கும். அவங்கக்கிட்ட உனக்கு தெரிஞ்சது நீ போடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கோலமாவை கொடுத்து போட சொல்லுங்கள். அது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது அடுத்த விஷயம். போடட்டும். அது நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு 4 நாள் போட்டால் அவங்களுக்கு ஒரு டிசைன் வரும், போடுவாங்க. அவங்களுக்கு அதில் ஆர்வம் வரும். அவங்களுடைய மைண்டும் டைவர்ட் ஆகும். எப்போவுமே படிப்பு அது சம்மந்தமான விஷயத்துல இருக்காமல் மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோலத்துக்கு அவுட்டரில் காவி பொடி கொடுத்துருக்கேன். சின்ன கோலம்தான். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளை சந்திப்போம்.